காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் கண்டனத்திற்குரியது என ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் நீண்ட காலமாக இருந்து வருவதாக குறிப்பிட்டார். மேலும் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் கண்டனத்திற்குரியது என்றும் எந்த காரணத்திற்காகவும் பொதுமக்களின் மீதான பயங்கரவாத தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறியுள்ளார். சமீபத்திய பிரச்சினையால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருவது வேதனை அளிப்பதாகவும் பிரச்சினைகளுக்கு ராணுவம் மூலம் தீர்வு ஏற்படாது என்றும் இரு நாடுகளும் நிதானத்தை கடைபிடிக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் தமிழகத்தின் முக்கிய நாளிதழ்களின் பதிப்பாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி நிறுவன உரிமையாளர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை ஆசிரியர்கள் ஆகியோரை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கும் நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாலை முரசு நிர்வாக இயக்குநர் இரா கண்ணன் ஆதித்தன், தினத்தந்தி குழும இயக்குநர் சிவந்தி ஆதித்தன் உள்ளிட்ட முக்கிய பத்திரிகைகளின் நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், அரசின் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் ஊடகங்களுக்கு முக்கிய பங்கு உள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். சீரழிஞ்ச 10 ஆண்டு கால நிர்வாகம் ஒரு பக்கம், மதவாதம் உள்ளிட்ட பிற்போக்கு தனங்களுக்கு இடமளிச்சு இந்திய நாட்டையே சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை ஒரு பக்கம், தமிழ்நாட்டுக்கு எந்தவித ஒத்துழைப்பு தர மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய இன்னொரு பக்கம், இதெல்லாம் சமாளித்து நம்ம ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை மீண்டும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும் என்ற எண்ணம் தான் எனக்குள்ள இருந்துச்சு. சரியான இலக்கை நிர்ணயிச்சு அதை நோக்கி உறுதியாக பயணிச்சு நிச்சயம் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த 4 ஆண்டு கால திராவிட மாடல் அரசு சாட்சியமாக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.